जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेवितं कवित जंब फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன். எப்போதுமே வார வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே என்கிட்ட கமெண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சுவாமி நீங்க சொல்லக்கூடிய இந்த வார ராசி பலன்ல நான் சில விஷயத்துல முழிச்சுட்டேன், சில விஷயத்துல நான் கரெக்டா இருந்தேன், சில விஷயத்துல எனக்கு சில விஷயங்களை நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாவும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு நமக்கு இப்படித்தான் அப்படிங்கறத சில விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே நம்ம லைஃப் எப்போதுமே நமக்கு நல்லா இருக்கும். அப்ப இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது என்னைக்குமே கிரகங்களுக்கு நம்ம உட்பட்டவர்கள் தான். இந்த கிரகங்களுடைய அதிதேவதைகள் தான் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள். இப்ப மேஷ ராசினா முருகப்பெருமாள், ரிஷப ராசினா பெருமாள், மிதுன ராசினா அதே போல மகாலட்சுமி, ரங்கநாதர், அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்களோட கிரகங்கள் தேவதை, அதிதேவதை, பிரத்யதி தேவதை என்று இருக்கு. ஆனா கிரகங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கோம். நம்ம பிறக்கும் போது என்ன ஒரு கிரகநிலை இருக்கு, இப்ப என்ன கிரகநிலை இருக்கு, இப்ப கோச்சார ரீதியா நமக்கு என்ன இருக்கு, நம்ம எந்த நோக்கத்திற்காக நம்ம பூமிக்கு வந்திருக்கோம், அந்த நோக்கத்தை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோமா, பண்ணிட்டு இருக்கோமா, பண்ண போறோமா, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கு. வாங்க 12 ராசிக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பேசினால் பிரச்சனை, பேசாமல் இருந்தால் தூரம், நம்பினால் ஏமாற்றம், நம்பாமல் இருந்தால் தனிமை. இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் போது உறவுகளுக்குள் அன்பு இருக்கிறது, ஆனால் புரிதல் குறைந்து கொண்டிருக்கிறது. சோ ரொம்ப புரிதல் கிடையாது. ரொம்ப சில விஷயங்களுக்கு அப்ப 12 ராசிக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, எப்படி இருக்கும், எதை சமாளிப்பது, எப்படி சமாளிப்பது, குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது, ஒரு பயம் வருது, ஒரு பதட்டம் வருது 12 ராசிக்கு. எதை செய்ய போறோம், எதை விட போறோம், என்ன பண்ண போறோம், அதாவது முழு பிதிங்கி இருக்காங்க. என்ன ஐயோ பயப்படுறாங்க. அப்படியே சில நேரத்துல சில பேர் நடக்கிறது நடக்கட்டும்பா, எல்லாம் இறைவன் விட்ட வழி அப்படிங்கிற. எத்தனை நாளைக்கு நீ அந்த மாதிரி போவ? ஏதாவது நீ ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். இறைவன் விட்ட வழியாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். அப்போ அந்த முடிவுல நீ எந்த அளவுக்கு கான்ஸ்டன்டா இருக்க, எந்த அளவுக்கு சில விஷயங்கள் நீ பண்ற அப்படிங்கறதுலதான் இருக்கு. வாங்க 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத நம்ம போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் நடுவுல கூட என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். கடகராசி நேயர்களை, இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமான ஒரு உண்மை தெரிய போகிறது. என்ன உண்மை அப்படின்னு கேட்டா, உனக்கு சொந்தமில்லாத இடத்தில் உரிமை கொண்டாடி உன் உரிமையை இழக்காதே. முடிஞ்சு போச்சா? புரிஞ்சுடுதா? வாழ்க்கை பாடம் புரிஞ்சுடுதா? இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டாலே போதும். இந்த வாரத்துக்கு உனக்கு சொந்தமில்லாத இடத்தில் உரிமை கொண்டாடி உன் மதிப்பை இழக்காதே. நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையிலேயே 1000 விஷயம் அடங்கியிருக்கு. உன் மனசாட்சி தொட்டு கேட்டுக்கும். 1, உனக்கு திறக்காத வாசலில் மீண்டும் மீண்டும் தட்டி கொண்டு இருக்காதே. உனக்கு ஒரு இடம் திறக்கலையா, நீ ஏன் தட்டின்று நிக்கிறேன்னு நான் கேட்கிறேன். அடுத்த இதுக்கு நீ போக வேண்டாமா? நீ சும்மா நின்று தட்டின்னு இருக்காத. திறக்கலையா, நெக்ஸ்ட் போ. மீண்டும் மீண்டும் தட்டிட்டு நிக்காத. இந்த வாரம் முக்கியமான ஒரு உண்மை உனக்கு புரிய போகிறது. உனக்கு சில விஷயங்கள்லாம் புரிய போறது. அப்ப உனக்கு தெரியும், நீங்கள் மனதார விரும்பிய ஒரு விஷயம் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருக்கலாம். ஒரு உறவுக்காக உங்களுக்காக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கலாம். குடும்பத்தில் ஒருவருடைய அன்பு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று மனதிற்குள் இயங்கிக் கொண்டிருக்கலாம். சோ இதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த வாரம் நடக்க போகிற சம்பவங்கள் உங்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படுவதில்லை. சில கதவுகள் மூடப்படுவது தோல்விக்காக அல்ல, உங்களை வேறு ஒரு நல்ல பாதைக்கு அழைத்து செல்வதற்காக மட்டுமே. குடும்பம் மற்றும் உறவு, குடும்பத்தில் நீண்ட நாட்களாக பேசாமல் இருக்கும் ஒரு விஷயம் மீண்டும் எழலாம். எவரிடமும் அவரிடம் மீண்டும் மீண்டும் விளக்கத்தை கொடுத்து மீண்டும் சோர்வடைய செய்யாதீர்கள். உங்களை புரிந்து கொள்ள விரும்பாதவர்களிடம் உண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை புரிஞ்சுட்டா பேசுங்க, புரிஞ்சுக்கலையா விட்டுடுங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க. கடகராசிக்காரர்கள் இதை முக்கியமா புரிஞ்சுக்கோங்க. துணையின் கவனம் குறைந்து விட்டதாக சிலருக்கு தோன்றலாம். என் பொண்டாட்டி என் மேல ரொம்ப பாசமாவே இல்லைங்க, என் பொண்டாட்டி என் மேல ரொம்ப அக்கறையாவே இல்லைங்க. வேண்டாம், அக்கறை காட்டும் போது காட்டட்டும். இதை ஒரு பிரச்சனையா எடுத்துக்கொண்டு போகாத. மனைவிக்கும் அதே மாதிரிதான் சொல்ல. என் வீட்டுக்காருக்கு என் மேல அக்கறையே கிடையாது, நான் என்ன சாப்பிட்றேன், என்ன போனியா எதுவுமே எதுவுமே இது பண்ணாதீங்க.
எல்லாம் வரப்பட எல்லாம் ஒன்னொன்னா வரும், கவலைப்படாதீங்க. ஒரு கதவு மூடப்பட்டிருக்கும் என்பதை நினைத்து உறவையே முடித்து விடாதீர்கள். முதலில் கதவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஒன்னொன்னா. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். காதலில் இருப்பவர்கள் கூட கடந்த கால உறவு தொடர்பான மீண்டும் வரலாம். நீங்கள் விரும்பும் ஒருவர் உங்களிடம் எதிர்பாராத அளவுக்கு அன்பு காட்டலாம். அதே போல இந்த வாரம் உங்கள் மனம் உங்கள் முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். உண்மையான அன்பு உங்களை எப்பொழுதும் காத்திருக்க வைக்காது. சோ கவலைப்படாது. பண விஷயத்தில் இந்த வாரம் நிதானம் தேவை. குடும்பத்திற்காக அதிகம் செலவு செய்யும் நிலை ஏற்படலாம். யாராவது பண உதவி கேட்டால் உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக குறைக்க வேண்டாம். உதவி செய்யும் முன் அந்த உதவி உங்களுடைய குடும்ப நிம்மதியை பாதிக்குமா என்பதை செய்யுங்கள். இப்போ நம்ம ஒரு உதவி செய்யறோம், ஆனா அந்த உதவி எப்படி போறது அப்படின்னு கேட்டா, என்னை கேட்காமல் எப்படி நீ பணம் எடுத்து கொடுக்கலாம்? குடும்பத்துல ஒரு சண்டை வரும். கணவனுக்கு தெரியாமல் மனைவி கொடுப்பதோ, மனைவிக்கு தெரியாமல் கணவன் கொடுப்பதோ, உறவுகளுக்குள் கொடுப்பதோ. என் தங்கச்சி கேட்டான்னு எடுத்து கொடுத்துட்டாங்க, என் அண்ணன் கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க, எங்க அம்மா கேட்டுட்டான்னு நான் எடுத்து கொடுத்தேன், என் தங்கச்சி கேட்டான்னு எடுத்து கொடுத்துட்டேன்னு ஒரு வீட்டுக்காரர் சொல்றது, மனைவிக்கு தெரியாமல் செய்வது சில உறவை பாதிக்கும். சொல்லிட்டு செஞ்சிடு, டிரான்ஸ்பரண்டா இருந்துரு, முடிஞ்சு போச்சு. நான் அது கொடுக்க போறேன், இதை செய்ய போறேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த ஒரு மனிதரை மாற்றுவதற்காக உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். ஒரு வாய்ப்பை பெறுவதற்காக உங்கள் சுயமரியாதையை இழக்காதீர்கள். ஒரு மூடிய கதவின் முன் நின்று கொண்டு திறக்கவிருக்கும் பாதையை தவற விடாதீர்கள். சோ நின்று கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. கடகராசிக்கான நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். உனக்காக திறக்காத வாசலில் மீண்டும் மீண்டும் தட்டி கொண்டு நிற்காது. சில கதவுகள் மூடப்படுவது உன் தோல்விக்காக அல்ல, உனக்கான புரிதலுக்கான ஒரு பாதை என்பதை நினைத்துக்கொள். யார்கிட்டையும் எதையும் போய் நீ நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வாரம் யார்கிட்டையும் போய் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை உண்மையாக விரும்பும் மனிதர்களை உங்களுக்காக காத்திருக்கும் நல்ல வாய்ப்பு அடையாளம் காணுங்கள். சில நேரங்களில் விலகி செல்வது அல்ல, தோல்வி அல்ல. சோ கொஞ்சம் எப்படின்றத பார்த்து அதுதான் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு கூட சொல்லலாம். கடகராசி பொறுத்தளவுக்கு வாய்ப்பே இல்லாத கதவு உன் வாழ்க்கையின் நேரத்தை வீணாக்காதே. என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து எப்படி எப்படி போகணும் அப்படிங்கிறத வாழ்க்கையில சக்சஸ் பண்ணிட்டு கொண்டு போங்க. இந்த வார ராசி பலன்ல கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த வாரமாக இருக்க வேண்டும். ஏன்னா சில பிரச்சனைகள் மறைமுகமாக தேடி வரும். பெண்களால் சில இடையூறுகள் சேரும். சோ கொஞ்சம் கவனமா இருங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குடும்பத்துல அதிகரிக்கும். கொஞ்சம் பார்த்து நிதானித்து நான் சொன்ன ஒரு விஷயத்தெல்லாம் இது பண்ணிக்கோங்க. வேலை விஷயத்துல கவனமா இருங்க. யாரையும் குறை சொல்லாதீங்க. சமாளிக்க முடியும்னு சமாளிங்க. இல்லையா இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாழ்க்கை வளமுடன்.